நமோ வெங்கடேஷாய. நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் தலைமையில் சிறப்பு கூட்டம். மொபைல் ஆப் தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆலோசனை. மதுரை பட்டாபிராமர் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம். ஏராளமானோர் கோபுர தரிசனம். திருநெல்வேலி ஆஞ்சநேயர் கோவிலில் தமிழ் வருடப்பிறப்பை முன்னிட்டு சிறப்பு அலங்காரம். 5008 கனிகள் அலங்காரத்தில் காட்சி தந்த தெய்வங்கள். மன்னார்குடி வடுவூர் கோதண்டராமசுவாமி கோவில் உற்சவம். வைபவமாக நடைபெற்ற ஸ்ரீ சீதாராமர் திருக்கல்யாணம். ஈரோடு நசியனூர் ஆதிநாராயண பெருமாள் திருக்கோவில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் தமிழ் ஒளிபரப்பு அகல் விளக்கு அலங்காரத்தில் வரவேற்பு. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். கோவிந்தா. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் மொபைல் ஆப் தொடர்பாக பக்தர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளும் வகையில் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என்று திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் முனைவர் டி சாம்பசிவராவ் தெரிவித்தார். திருப்பதியில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாக குழு கட்டிடத்தில் பல்வேறு துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் செயல் அலுவலர் முனைவர் டி சாம்பசிவராவ், காட்டேஜ் டோனார் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஆன்லைன் விண்ணப்பங்கள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த திட்டத்தில் 4486 நன்கொடையாளர்கள் இருப்பதாகவும் அவர்கள் இந்த திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு அவர் கூறினார். நன்கொடையாளர்கள் விடுதிகளை முன்பதிவு செய்யும் போது எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாத வண்ணம் இருக்க ரிசப்ஷன் 1 டெபுட்டி ஈஓவிற்கு முழு அதிகாரத்தையும் அவர் வழங்கினார். அதேபோல் பக்தர்களின் வருகை அதிகம் இருக்கும் சமயங்களிலும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களிலும் மொபைல் ஆப் தொடர்பான விளம்பரங்கள் செய்ய ஃப்ளெக்ஸ் பேனர்கள் அமைக்க வேண்டும் என்று கூறினார். ஆப் விளம்பரம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல்களிலும் சப்தகிரி மாத இதழிலும் விளம்பரம் செய்ய வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு முனைவர் சாம்பசிவராவ் தெரிவித்தார். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். ஈரோடு மாவட்டம் நசியனூரில் உள்ளது அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி உடனமர் ஆதிநாராயண பெருமாள் திருக்கோவில். இந்த கோவிலில் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் சார்பில் புதிதாக துவங்கியுள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனலின் தமிழ் ஒளிபரப்பை வரவேற்கும் விதமாக 1008 அகல் விளக்குகள் மூலம் வெல்கம் டு SVBC2 TTD தமிழ் என்று வடிவமைத்திருந்தனர். ஈரோடு நசியனூரில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஆதிநாராயண பெருமாள் திருக்கோவில் வளாகத்தில் பெண்கள் ஏழுமலையானின் சங்கு சக்கரத்துடன் கூடிய திருவுருவ முகத்தை கோலமாவால் அழகாக வரைந்தனர். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் தமிழ் ஒளிபரப்பு தொடங்கியதை முன்னிட்டு வரவேற்கும் விதமாக இதனை அழகாக அமைத்திருந்தனர். கோவிந்தநாதா கோகுலபாலா குன்றினில் திகழும் மங்கை நிவாசா உன்னை காண வந்தோமே மலையேறி வந்தோமே, உன்னை காண வந்தோமே மலையேறி வந்தோமே, மாலே வருவாய் பெருமாளே. இதேபோல் அகல் விளக்குகளால் வெல்கம் டு SVBC2 TTD தமிழ் என்று வடிவமைத்து விளக்குகளை எரியவிட்டனர். பெண்கள் ஆர்வத்துடன் வரைந்து விளக்குகளால் வடிவமைத்ததற்கு ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மாதவ ஹரி கோவிந்தா மதுசூதன கோவிந்தா ஹரி 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 கோவிந்தா ஸ்ரீ ஹரி ஹரி கோவிந்தா.
மதுரை கொடிமங்கலத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ பட்டாபிராமர் திருக்கோவில். இந்த கோவிலில் நூதன ஆலய விமான அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது. இந்த விழாவில் பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்று கோபுர தரிசனம் செய்தனர். மதுரை பட்டாபிராமர் திருக்கோவில் வளாகத்தில் கலசங்களை பிரதிஷ்டை செய்து மலர்களால் சிறப்பாக அலங்கரித்து யாக குண்டத்தில் பல்வேறு மூலிகை பொருட்களை இட்டு யாகம் வளர்க்கப்பட்டது. சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் கடம் புறப்பாடு நடைபெற்றது. ஆலய பிரதட்சணமாக புனித நீரடங்கிய கலசங்களை சுமந்து வந்து கோபுர உச்சியை அடைந்தனர். கோபுர கலசத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து புனித நீரை தெளித்து கலச நீரால் அபிஷேகம் செய்தனர். பட்டு வஸ்திரமும் மாவிலை கட்டி கலசத்திற்கு கற்பூர ஆரத்தி காண்பித்து கும்பாபிஷேகத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து மூலவர்களுக்கு பட்டு வஸ்திரங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்து ஸ்ரீ பட்டாபிராமரின் அருள் பெற்றனர். திருநெல்வேலியில் பிரசித்தி பெற்ற கெட்வெல் ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் கனக மகாலட்சுமி, ஸ்ரீ தன்வந்திரி, ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆகியோர் தனி சந்நிதிகள் கொண்டு அருள் பாலித்து வருகின்றனர். மூலவர்களுக்கு சித்திரை மாத வருடப்பிறப்பை முன்னிட்டு 5008 பழங்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. திருநெல்வேலி கெட்வெல் ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் ஆலய வளாகம் முழுவதும் பழங்களால் அலங்கரித்திருந்தனர். மூலவர் தன்வந்திரி பெருமாளுக்கு கற்கள் பதித்த அங்கியும் சங்கு சக்கரத்துடன் கிரீடமும் அணிவித்து பட்டாடை உடுத்தி பல வகையான பழங்களால் அலங்காரம் செய்திருந்தனர். இதேபோல் கனக மகாலட்சுமிக்கும் பட்டாடை உடுத்தி கிரீடம் அணிவித்து காசு மாலை ரத்தினங்கள் பதித்த ஆபரணங்கள் மற்றும் கிளியுடன் பழங்கள் கொண்டு அலங்கரித்திருந்தனர். காரிய சித்தி ஆஞ்சநேயருக்கு சங்கு சக்கரத்துடன் கூடிய கிரீடம், பெரிய காதணிகள், கதையுடன் திராட்சை, செவ்வாழை உள்ளிட்ட பல வகையான பழங்களால் அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீ கனக மகாலட்சுமிக்கு பஞ்ச கற்பூர ஆரத்தியும், ஸ்ரீ தன்வந்திரி பெருமாளுக்கும் ஆஞ்சநேயருக்கும் தீப ஆரத்தியும் காண்பிக்கப்பட்டது. மன்னார்குடி அருகே உள்ளது வடுவூர் கோதண்டராமசுவாமி திருக்கோவில். இந்த கோவிலில் ஸ்ரீ ராம நவமி உற்சவ பெருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. விழாவின் ஒரு பகுதியாக ராமரை யானை வாகனத்திலும் சீதாதேவியை அன்ன வாகனத்திலும் எழுந்தருளச் செய்து திருக்கல்யாணம் நடைபெற்றது. பக்தர்கள் சீர்வரிசைகள் சமர்ப்பித்து தெய்வ திருமணத்தை கண்டு பக்தி பரவசம் அடைந்தனர். மன்னார்குடி வடுவூர் கோதண்டராமர் கோவிலில் ராமருக்கு வெண்பட்டாடையும் தங்க ஆபரணங்களுடன் தலைப்பாகை கிரீடம் அணிவித்து கையில் அம்புடன் ஒரு கால் வளைத்து மறு காலை இருத்தி மலர் மாலைகள் அலங்காரத்துடன் வெள்ளை யானை மீது எழுந்தருளச் செய்தனர். ஸ்ரீ சீதாதேவிக்கு பச்சை மஞ்சள் பட்டாடைகள் அணிவித்து அன்ன வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். உற்சவர்களுக்கு கங்கணதாரணம் நடத்தினர். பக்தர்கள் பழங்கள், வெற்றிலை உள்ளிட்ட சீர்வரிசைகளுடன் காத்திருக்க ஸ்ரீ சீதாவிற்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. பின்னர் பக்தர்கள் கொண்டு வந்த பழங்கள் ஸ்ரீராமருக்கும் ஸ்ரீ சீதாதேவிக்கும் சமர்ப்பிக்கப்பட்டன. கும்ப ஆரத்தி காட்டப்பட்டதை அடுத்து உற்சவ மூர்த்திகளின் திருவீதி உலா தொடங்கியது. ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ சீதாதேவியையும் ஸ்ரீராமரையும் பக்தியுடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனலில் சகசர கலசாபிஷேகம், சகல ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்ய அபிஷேகம், ஏழுமலை சர்வமானவன் சகஸ்ர கலசாபிஷேகம். தொன்று தொட்டு நடந்து வரும் இந்த திவ்ய அபிஷேகத்தை சாமானிய பக்தனும் கண்டுகளிக்க வேண்டும் என்ற உயர்ந்த உள்ளத்துடன் பக்தர்கள் விசேஷ லட்சியத்தை அடைய சகசர கலசாபிஷேகத்தை வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். ஸ்ரீவாரி சேவை கண்டு களியுங்கள், கலியுக தெய்வம் கோவிந்தனின் அருளை பெறுங்கள்.
உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனலில் அலங்கார பிரியனுக்கு அழகு மலர்களால் ஆன பரிமள சேவை, தோமால சேவை, உதயமிருந்து மாலை வரையும் உற்சவ சேவை, முதல் தெய்வமாம் கோவிந்தனின் தோமாலை சேவை. சிலரது வாழ்வில் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களில் ஒன்று தோமால சேவை. பக்த கோடிகள் காண்பதற்கு கண்களுக்கு விருந்தாய் தமது இல்லங்களில் உள்ள சின்ன திரையில் பக்தி பரவசத்துடன் கண்டுகளிக்க வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். சேவை செய்தால் புண்ணியம், பார்த்தால் ஜென்ம தன்யம். ஸ்ரீவாரி சேவைகளில் தோமால சேவை. தவறாமல் கண்டு களியுங்கள், சகல பாவங்களிலிருந்து முக்தி பெறுங்கள். ஸ்ரீவாரி சேவை விரைவில். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு மூலவருக்கு சிறப்பு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன. ஏராளமான பக்தர்கள் விநாயகரை தரிசித்து அருள் பெற்றனர். புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் திருக்கோவிலில் சித்திரை திருநாள் தமிழ் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு அதிகாலையிலேயே நடை திறக்கப்பட்டது. உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டு வஸ்திரங்களும் மலர் மாலைகளும் சூட்டி அழகாக அலங்கரித்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் வாழ்வு வளம் பெற வேண்டியும் பிறந்த புதிய ஆண்டு நல்ல ஆண்டாக அமைய வேண்டும் என்று ஸ்ரீ மணக்குள விநாயகரை மனதார வேண்டி தரிசித்தனர். கரூரில் ஆனிலையப்பர் என்று அழைக்கப்படும் அருள்மிகு அலங்காரவல்லி சௌந்தரநாயகி உடனுரை ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த கோவிலின் பங்குனி பெரும் திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. தினமும் பல்வேறு வீதி உலா நிகழ்ச்சிகளும் திருக்கல்யாணம், திருத்தேரோட்டம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. அந்த வகையில் திருவிழாவின் கடைசி நிகழ்ச்சியாக சண்டிகேஸ்வரர் வெள்ளி ரிஷப வாகனத்தில் வீதி உலா வரும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. கரூர் பசுபதீஸ்வரர் திருக்கோவில் வளாகத்தில் உற்சவர் சண்டிகேஸ்வரருக்கு பல்வேறு ஆபரணங்களுடன் பட்டாடையும் மலர் மாலைகளும் அணிவித்து வெள்ளி ரிஷப வாகனத்தின் மீது எழுந்தருளச் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பக்தர்கள் ஸ்ரீ சண்டிகேஸ்வரரை தரிசனம் செய்ததும் நாதஸ்வர மேளதாள வாத்தியங்கள் முழங்க ஆலய பிரதட்சணமாக எடுத்து வந்தனர். ஆலய உள் பிரகாரத்தை சுற்றி வலம் வந்த ஸ்ரீ சண்டிகேஸ்வரரை பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் நகரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சௌந்தரநாயகி அம்மன் சமேத ஸ்ரீ புஷ்பவனேஸ்வரர் சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் பங்குனி உற்சவ பெருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாணம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தெய்வங்களை வழிபட்டனர். திருப்புவனம் அருள்மிகு ஸ்ரீ சௌந்தரநாயகி அம்மன் சமேத ஸ்ரீ புஷ்பவனேஸ்வரர் சுவாமி திருக்கோவில் உற்சவ பெருவிழாவின் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு கோவில் வளாக மண்டபத்தில் உள்ள திருமண மேடைக்கு சுவாமியை பிரியாவிடை அம்மனுடனும் சௌந்தரநாயகி அம்மனையும் எழுந்தருளச் செய்தனர். சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓத மாலை மாற்றுதல் வைபவம் விமரிசையாக நடைபெற்றது. இதையடுத்து திருமாங்கல்ய தாரணம் சிறப்பாக நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தெய்வ திருமணத்தை கண்ணார கண்டு தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அருள்மிகு செண்பகவல்லி அம்மன் உடனுரை பூவனநாதர் திருக்கோவில் உள்ளது. தென் மாவட்டங்களில் உள்ள புகழ்பெற்ற சிவ ஆலயங்களில் ஒன்றான இந்த கோவில் 1500 ஆண்டுகள் பழமையானது. மூலவர்கள் கிழக்கு பார்த்து காட்சியளிக்கும் திருத்தலம் இதுவாகும். மதுரையைப் போலவே இங்கும் அம்பாளுக்கே முதலிடம். 7 அடி உயரத்தில் எழில் கொஞ்சும் தோற்றத்துடன் காட்சி தருகின்றார் அம்பாள். பதுமன், சதுங்கன் என்ற பாம்பு தலைவர்கள் இறைவனை பூவன பூக்களால் அர்ச்சித்து வழிபட்டதன் காரணமாகவே பூவனநாதர் என்று பெயர் பெற்றார். சிறப்பு வாய்ந்த இந்த கோவிலில் பங்குனி பெரும் திருவிழா விமரிசையாக நடைபெற்று வருகிறது. திருவிழாவின் ஒரு அங்கமாக தேரோட்டம் நடைபெற்றது.
ஏராளமானோர் தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். கோவில்பட்டியில் பூவனநாதர் திருக்கோவில் முன்பு சிறிய தேரில் விநாயகர் மற்றும் முருகப்பெருமானை எழுந்தருளச் செய்து பெரிய தேரில் சுவாமியை சர்வ அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து தேர் நிலையிலிருந்து புறப்பட்டது. அலைக்கடலென திரண்டிருந்த மக்கள் கூட்டத்தில் பல்வேறு வகையான தோரணங்களுடன் அலங்கரிக்கப்பட்டிருந்த தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். செண்டை மேளங்கள், பக்தர்களின் சிவகோஷம் ஆகியவற்றுடன் தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் காமகோடி பீடம் ஸ்ரீ சங்கர மடத்தில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு விஷுக்கனி உற்சவம் விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பீடாதிபதிகள் ஸ்ரீ 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 ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் ஸ்ரீ சங்கர மடத்தில் இளைய மடாதிபதி ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஸ்ரீ மகா பெரியவர் பிருந்தாவனத்திற்கு எழுந்தருளினார். இதையடுத்து ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஸ்ரீ மகா பெரியவரின் திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து பூக்கள் தூவி அர்ச்சனை செய்தார். பின்னர் பக்தர்களுக்கு பழங்களை பிரசாதமாக வழங்கினார். மகா பெரியவர் பிருந்தாவனம் எதிரே பெரிய நிலைக்கண்ணாடியை வைத்து பலவிதமான பழங்களை சமர்ப்பித்து விஷுக்கனி உற்சவத்தை நடத்தினர். காய்கறிகள், பருப்பு, அரிசி உள்ளிட்டவற்றையும் சமர்ப்பித்திருந்தனர். இதையடுத்து ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் காமாட்சி அம்மன் திருக்கோயிலுக்கு விஜயம் செய்து பூஜைகள் செய்தார். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனலில் குருவார குருபரன் சேவை மகிமை புகழ் பாடிடவே தகுமா? பகவான் கொடுத்தவைகளை பகவானுக்கே நிவேத்தியம் செய்யும் கைங்கரிய சேவை திருப்பாவடை சேவை. பக்தர்கள் பரிபூர்ண ஸ்ரத்தையுடன் தரிசிக்கும் விதமாக மிக அற்புதமாய் சித்தரிக்கும் வகையில் வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். ஸ்ரீவாரி சேவை கண்டு களியுங்கள். கலியுக தெய்வம் கோவிந்தனின் அருளை பெறுங்கள். உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனலில் சகசர கலசாபிஷேகம், சகல ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்ய அபிஷேகம். ஏழுமலை சர்வமானவன் சகஸ்ர கலசாபிஷேகம். தொன்று தொட்டு நடந்து வரும் இந்த திவ்ய அபிஷேகத்தை தற்போது நவீன முறையில் மிக அற்புதமாக சாமானிய பக்தனும் கண்டு களிக்க வேண்டும் என்ற உயர்ந்த உள்ளத்துடன் பக்தர்கள் விசேஷ லட்சியத்தை அடைய சகசர கலசாபிஷேகத்தை வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். சகசர கலசாபிஷேகம், சகல ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யம், சேவை தரிசனம், ஜீவன புண்ணியம். ஸ்ரீவாரி சேவை கண்டு களியுங்கள். கலியுக தெய்வம் கோவிந்தனின் அருளை பெறுங்கள். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. கரூரில் கோவில் கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் ஸ்ரீ தர்மசாஸ்தா. தமிழ் வருடப்பிறப்பை முன்னிட்டு ஐயப்பனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. பக்தர்கள் இந்த சேவையில் கலந்து கொண்டு ஐயப்பனின் அருள் வேண்டி வழிபட்டனர். கரூரில் உள்ள தர்மசாஸ்தா திருக்கோவில் மூலவர் எதிரே உற்சவரையும் கொலுவிருக்கச் செய்து பால், நெய் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர். இதையடுத்து புனித நீர் அடங்கிய கலசத்தை ஆலய பிரதட்சணமாக எடுத்து வந்தனர்.
பின்னர் தர்மசாஸ்தாவிற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். மூலவருக்கு பல வகையான பழங்கள் மற்றும் மலர் மாலைகள் சூட்டி பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பித்து தீப ஆரத்தி சமர்ப்பித்தனர். பக்தர்கள் ஹரிஹர சுதனுக்கு நடைபெற்ற அபிஷேக சேவையை கண்ணார கண்டு ஸ்ரீ தர்மசாஸ்தாவின் திவ்ய அருளுக்கு பாத்திரமாயினர். திருச்சி மாவட்டம் தொட்டியம் சீலை பிள்ளையார் புத்தூரில் உள்ளது அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்தில் ஸ்ரீ மீனாட்சி அம்மனுக்கும் ஸ்ரீ சுந்தரேஸ்வரருக்கும் திருக்கல்யாணம் வைபவமாக நடைபெற்றது. வேத மந்திரங்கள் முழங்க ஹோமம் வளர்க்கப்பட்டு மாங்கல்ய தாரணத்துடன் மாலை மாற்றுதல் வைபவம் விமரிசையாக நடைபெற்றது. திருச்சி சீலை பிள்ளையார் புத்தூர் மீனாட்சி கோவில் வளாகத்தில் பக்தர்கள் திருமண சீர்வரிசைகளை சமர்ப்பித்திருந்தனர். புனித நீர் அடங்கிய கலசங்களை பிரதிஷ்டை செய்து ஹோமகுண்டம் பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருந்தது. மூலவர்கள் சன்னதி எதிரே மூலிகை பொருட்களை இட்டு ஹோமம் வளர்க்கப்பட்டது. மூலவர் ஸ்ரீ சுந்தரேஸ்வரருக்கு பட்டு வஸ்திரமும் ஸ்ரீ மீனாட்சி அம்மனுக்கு பட்டாடையும் சமர்ப்பிக்கப்பட்டது. இதையடுத்து சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓத மேளதாள வாத்தியங்கள் முழங்க ஸ்ரீ மீனாட்சி அம்மனுக்கு திருமாங்கல்யம் அணிவிக்கப்பட்டது. பின்னர் சுவாமிக்கும் மீனாட்சி அம்மனுக்கும் மாலை மாற்றுதல் வைபவம் நடைபெற்றது. பச்சை பட்டுடுத்தி மலர் மாலைகளுடன் காட்சி தந்த ஸ்ரீ மீனாட்சி அம்மனுக்கும் வெண்பட்டுடுத்தி நாகப்படிகையுடன் காட்சி தந்த சுந்தரேஸ்வரருக்கும் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் இந்த திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ சுந்தரேஸ்வரரையும் ஸ்ரீ மீனாட்சி அம்மனையும் தரிசித்து அருள் பெற்றனர். ஆதிசேஷனின் அவதாரமாக போற்றப்பட்டு சரஸ்வதி தேவியால் பாஷ்யக்காரர் என்று பெயர் சூட்டப்பட்ட பெருமை உடையவர் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர். உலகமே வணங்கும் ஸ்ரீ ஏழுமலையானை திருமால் என்று நிரூபித்து பெருமாளுக்கே குருவாக இன்றளவும் திருமலை கோவில் உள்ளே சன்னதி கொண்டிருப்பவர் உடையவர் எனும் ஸ்ரீ ராமானுஜர். ஸ்ரீபெரும்புதூரில் தோன்றி பல்வேறு அதிசயங்களை நிகழ்த்தி 120 ஆண்டுகள் வாழ்ந்து தம் இறைப்பணியால் இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பவர் பகவத் ராமானுஜர். சென்னையில் உள்ள காமராஜர் அரங்கில் பகவத் ராமானுஜரின் 1000வது ஆண்டு திரு நட்சத்திர பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. உடையவர் புகழ்பாடும் உன்னத திருவிழாவை ஆழ்வார்கள் ஆய்வு மையம் நடத்தியது. இதில் உள்நாடு மட்டுமன்றி வெளிநாட்டு முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டு பகவத் ராமானுஜரின் பெருமைகளை விளக்கும் வகையில் சிறப்புரை ஆற்றினர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஸ்ரீமத் ராமானுஜரின் புகழ் மாலையை கேட்டு மெய்மறந்தனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் கோவில் கொண்டு பக்தர்களை அருள் பாலித்து வருகிறார் அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர். பிரசித்தி பெற்ற இந்த திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா நிறைவடைந்ததை முன்னிட்டு நாள்தோறும் மண்டல பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக மூலவர் விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. பெருந்துறையில் உள்ள ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோவிலில் மூலவருக்கு பஞ்சாமிர்தம், பால், மஞ்சள், பச்சரிசி மாவு கரைசல், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். மூலவர் விநாயகப் பெருமானுக்கு விபூதி காப்பு சாற்றி சம்பங்கி, அரளி உள்ளிட்ட மலர் மாலைகளால் அலங்கரித்து பழங்களுடன் நெய்வேத்தியம் சமர்ப்பித்திருந்தனர். ஸ்ரீ சக்தி விநாயகருக்கு பிரபை நிறுத்தி பல்வேறு ஆரத்திகள் காண்பித்தனர். பக்தர்கள் ஸ்ரீ சக்தி விநாயகருக்கு நடைபெற்ற அபிஷேக சேவையை கண்ணார கண்டு தரிசனம் செய்தனர். திருநெல்வேலியில் முழுமுதற் கடவுளான ஸ்ரீ விநாயகப் பெருமான் கோவில் கொண்டு அருள் பாலித்து வருகிறார். 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவில் ராஜகோபுரத்துடன் தனி மூலவராக விநாயகர் வீற்றிருக்கும் ஒரு சில ஆலயங்களில் இதுவும் ஒன்று. கோவில் மூலவர் நீல சரஸ்வதியை தன் மடியில் அமர்த்தியபடி காட்சி தருகிறார். விநாயகப் பெருமானின் 32 தோற்றங்களில் 8வது வடிவமான உத்திஷ்ட கணபதியாக இங்கு அருள் பாலித்து வருகிறார். சிறப்பு வாய்ந்த இந்த கோவிலில்
சித்திரை மாதம் முதல் 3 நாட்கள் சூரிய கதிர்கள் விநாயகர் மீது விழும் அதிசயம் நடைபெற்று வருகிறது. சூரிய பகவான் விநாயகரை இந்த காலகட்டத்தில் நேரடியாக தரிசனம் செய்வதாக ஐதீகம். நெல்லை மணிமூர்த்தீஸ்வரம் திருக்கோவில் நடை அதிகாலை திறக்கப்பட்டதும் சூரிய பகவான் மேலே எழும் வேளையில் மூலவருக்கு பட்டு வஸ்திரமும் நீல சரஸ்வதி தாயாருக்கு பட்டாடையும் அணிவித்திருந்தனர். மல்லிகை சரங்களுடன் அருகம்புல் மாலை அணிவித்து சிறப்பு பூஜைகள் செய்தனர். உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து நட்சத்திர ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு சூரிய பகவானையும் விநாயக பெருமானையும் தரிசித்து அருள் பெற்றனர். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேஷாய.